வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் டே மினி விளாக் தாங்க இது. இனிமேல் டெய்லி வரும் பார்த்துங்க. காலையில் எந்திரிச்சோடனே பாப்பாவும் ரெண்டு பாப்பும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எந்திரிச்சோடனே ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கனால வேகமாக எழுந்திரிச்சு பருப்பை வேக போட்டுட்டேன். பருப்பு நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. சரி பருப்பு வேகின பிறகு இன்றைக்கி சாம்பார் தான், வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தெலாம் விளக்கிட்டேன் பார்த்துங்க. விளக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா சாதம் வைக்கலாம்னு சொல்லி தண்ணியில் அரிசியில் ஊற போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க. நல்லா அரிசியை நல்லா தண்ணியில் எப்பவுமே நான் ஊற போட்டுட்டு தான் சாப்பாடு ஆக்குவேன். அது நல்லா வெந்து வந்துடுமா. இன்றைக்கி காய்கறிகள் என்னென்ன போடலான்னு பார்த்தா அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லி வச்சேன் பார்த்துக்கோங்க. காய்கறி நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து தட்டி வச்சுருக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எடுத்து சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லி அவரைக்காவும், பீன்ஸு, கத்திரிக்காய், கேரட்டு இதை போட்டு தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து நல்லா விளக்கி எடுத்து மேலே எடுத்து வச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா பாத்திரம் விளக்கு தான் ஒரு பெரிய வேலை பார்த்துக்கோங்க. ஏன்னா காலையில் நம்மளுக்கு சமையல் ஆக்கையில் பாத்திரம்லாம் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால சமையல் ஆக்கிறதுக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே பாத்திரத்தை விளக்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை பார்ப்பேன் பார்த்துங்க. பாத்திரத்தில் எடுத்து எடுத்து வச்சுட்டு காயெல்லாம் நறுக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி போய் முருங்கைக்கீரை பிடிங்கிட்டு வந்தேன். ஏன்னா சாம்பாருக்கு வந்து முருங்கைக்கீரை அந்த இது போட்டோன்னா இலை போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட்டு, கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. பருப்பும் ஓரளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வேகிற டயத்தில் நம்ம காய்கள்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இன்றைக்கி சாம்பார் தான். ஏன்னா பாப்பா 8 மணிக்கு ஸ்கூல் கிளம்பிடுவா. அதுக்குள்ளேயே நம்ம வந்து சாப்பாடை ரெடி பண்ணிடணும்னு சொல்லிட்டு வேகமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. எப்போயுமே பருப்பு வந்து குக்கரில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வேக போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. குக்கரில் வச்சோம்னா அந்த பருப்போட தன்மை போயிடும். அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பருப்பை வேக போட்டுட்டு அதோட காய்கறி போட்டால் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் வந்து வந்து எனக்கு சாம்பாரே வைக்க தெரியாது. அது பிறகு தான் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு சூப்பராக கற்றுக்கிட்டு நல்லாயிருக்கு. சாம்பார் டேஸ்ட்டாக வந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப மெனக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. சாம்பார் ஏன் இப்படி வரமாட்டேங்குது. அது பிறகு தெரிஞ்சு குக்கரில் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தக்காளி வந்து சாம்பார் கொஞ்சம் கூடுதலாக போட்டாலும் அது ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. சரி தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம அதையும் அதில் போட்டுக்கலாம் சாம்பாருக்கு. எதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு, அது மாதிரி சின்ன பாப்பா இருக்கனால அவளையும் பார்த்துக்கிட்டு கேர் பண்ணிட்டு நம்ம எனக்குள்ள சமைச்சிக்கலாங்கிறதுக்காக நான் டேபிளில் தூக்கி நம்ம நடப்பு வச்சுருக்கோம் அதுங்க. சரின்னு சொல்லிட்டு சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துட்டு நம்ம முருங்கை இலையும் அதில் போட்டுக்கலாம். நீங்கள் இதை மாதிரி போட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஏன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரைலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பார்லேயும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக வரும் பார்த்துங்க. எப்பவுமே சாம்பார் பொடி கம்மியாக தான் போடுவோம் பார்த்துங்க. சாம்பார் பொடி நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம். எங்கிட்ட தாளிக்க ஆரம்பித்தாச்சு. தாளித்து ஊற்றிட வேண்டிதான். வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளித்து சாம்பார் அதில் ஊற்றிட வேண்டிதான். எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம வெந்து வந்த பிறகு கடைசியாக என்ன பண்ணணும்னா நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். தாளித்து ஊற்றிட்டு கொத்தமல்லியும் போட்டோம் அப்படின்னா நம்ம தாளித்து ஊற்றியாச்சு. கடைசியாக ஃபினிஷிங்கை நம்ம என்ன செய்யலாம், கொத்தமல்லியும் போட்டோம்னா இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சரி பாப்பா எழுப்ப வேண்டியதான். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 7:45 ஆயிடுச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சரி சாம்பார் ரெடி ஆகிட்டு பாப்பா ஊசி விட்டுட்டோம். பாப்பாவை ப்ரெஷ் பண்ணிவிட்டு பாப்பா எழுதி போட்டாச்சு. அவளும் ப்ரெஷ் பண்ண கிளம்பிட்டா பார்த்துக்குங்க. ஏன்னா ப்ரெஷ் பண்ணக்குள்ளேயே அவள் குளிக்க போக்குள்ளேயே நம்ம என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா அவளுக்கு சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் அடைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு பார்த்துக்குங்க. நம்மளாம் ஸ்கூல் படிக்கலையும் சரி, காலேஜ் படிக்கலையும் சரி, அம்மாவை தான் வேலை வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளை வேலை வாங்குறதுக்கு நம்ம பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு பரபரப்பாக இருப்போம். பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் நம்மளுக்கு மனசுக்கே படபடன்னு எல்லா வேலையும் பார்ப்போம். கை வலி கால் வலி இருந்தால் கூட அதை மறந்துட்டு அன்றைக்கி பாப்பா எப்படியே ஸ்கூல் வேகமாக அனுப்பிவிடணுமேங்கிற தாட்டில் எல்லா வேலையும் படபடன்னு பார்ப்போம். சரின்னு சாம்பார் சாதம் மாதிரி அவளுக்கு பிணைஞ்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குருவா. யூகேஜி தானே படிக்கிறா, அதனால் அவளுக்கு வந்து குழம்பு தனியாக சோறு தனியாலாம் கொடுத்து விட மாட்டேன். இப்படி சாதத்தை பிணைஞ்சு கொடுத்துருவேன், இல்லைன்னா ஒரு கூட்டு கொடுத்து விடுவோம்.
குளிச்சுட்டு வந்தாச்சு. பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டாச்சு. இன்னும் சாதம் ஊட்டி விட வேண்டியதான். சாதத்தையும் ஊட்டி விட்டோம்னா வாட்டில் சாப்பிட்ருவா. எப்பவுமே நான் சாப்பாடு நான் தான் ஊட்டி விடுவேன். ஏன்னா டைம் ஆயிரும் பார்த்தீங்களா, அவள் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். அவளாம் அரை மணி நேரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. நம்ம வேகமாக சாப்பாடு ஊட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவா. சாப்பிட்ட பிறகு தான் மேக்கப் பண்ணி விடுவேன். இன்றைக்கி கலர் ட்ரெஸ் தான், அதனால் யூனிஃபார்ம் போடலை. குளிச்சுட்டு எதுவும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க. ஸ்கூல் போகையில் தான் மேக்கப் பண்ணி விடுவேன். அது வரைக்கும் சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. சாப்பிட்ட பிறகு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எள்ளு மிட்டாய், எப்போயுமே எள்ளு மிட்டாய் தான் வாங்குவோம், இல்லை கடலை மிட்டாயி அந்த மாதிரி. இந்த வட்டம் எள்ளு மிட்டாய் வாங்கி ஸ்டாக் வச்சாச்சு. அவளுக்கு எள்ளு மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் எள்ளு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. கொழுத்தவனுக்கு கொள்ளும், இளைச்சவனுக்கு எள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எள்ளு மிட்டாய் தான் அடிக்கடி வாங்கி கொடுப்பேன். தண்ணி பாட்டில் அடைச்சாச்சு, சாதத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு, ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு வேலை முடிஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்ப டைம் வந்துருச்சு. மிஸ்ஸும் ஃபோன் பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டா பாய் பாய்னு. அந்த கிளம்பிட்டா பார்த்திங்களா. அடுத்து நம்மளுக்கு வேலை இருக்குது பார்த்திங்கன்னா, துணி அலசணும், அதுக்கப்புறம் பெருக்கணும். அதுமாதிரி இந்த காயை நான் கொட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இந்த காய் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து அதை எடுத்து பாக்ஸ் இதில் போடணும். அதே மாதிரி டீ போடவே இல்லை, டீ குடிக்கவே இல்லை, தண்ணி கூட குடிக்கவே இல்லைங்க. சரி நம்ம பால் எடுத்து போட்டு டீ போட்டு வச்சிடணும். ஏன்னா அவங்க அப்பா வந்துடுவாங்க, விட்டுட்டு அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும். குட்டி பாப்பா வேறு இருக்குது, அவளுக்கு வேறு டீ போட்டு கொடுக்கணும். அதனால் சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தூத்துட்டு, நம்ம எவ்வளோ தான் தூத்து நீட்டாக வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் குப்பையாக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம பாப்பா அப்படி. சரி எல்லாத்தையும் தூத்துக்குது. அவளை அனுப்பினோடனே நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டே கிடைக்காது. மறுபடியும் பாருங்கள், எல்லாத்தையும் தூத்து ஒதுங்க வச்சுட்டு அங்கே ரெண்டு மடித்து இடித்து வச்சுட்டு நீட் பண்ணிவிட்டு வெளியும் தூத்துட்டு துணியை அலசி போட்டாச்சு. துணியை அலசி காய போட்டுட்டு, இந்த துணியை அலசி காய போட்டாச்சு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தான் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே துணியெல்லாம் அலசி காய போட்டுட்டு இந்த இடத்தையும் தூக்கலாம் சொல்லி கொஞ்சம் நல்லா நீட்டாக தூத்து விட்டேன் பார்த்துக்கோங்க. உள்ளே போனால் அது பிறகு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் காஃபியும் போட்டு வச்சுருக்கு, குடிக்கவே இல்லை. சரி வரலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குடிக்கலாம் சொல்லிட்டு என் பாப்பாங்களுக்கு வடை, உங்கள் அப்பா வடை வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு வடையை கொடுத்துட்டு, ஸ்நாக்ஸ் அவளுக்கு வறுவல் ரொம்ப பிடிக்கும், இலையவளுக்கு அவளுக்கு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்துங்க. மூத்தவளும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாயந்தரத்துக்கு மேலே என்னென்னா, நான் முளை கட்டி வச்சுருந்தேன் பயிறு, அதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அவளுக்கு கொஞ்சம் அடை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். ஏன்னா அந்த முளைக்கட்டிய பயிர் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு போர் அடிச்சிருச்சான். அதனால் என்ன தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தா அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா கால் முகத்தை கழுவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தா சாப்பிடுவான்னு சொல்லி அந்த அடை மாதிரி போட்டு கொடுத்தேன். எப்படி படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா பார்த்தீங்களா. சரின்னு அது அப்புறம் நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணியாச்சு. என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கரும் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு சிக்கன் ரைஸ் மாதிரி. இதில் எப்படி சிக்கன் ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். மீன் மேக்கர் நல்லா வேக போட்டாச்சு, நல்லா வெந்து வரட்டும். வந்தப்பறம் என்ன சொன்னால், நான் அது வந்து முட்டைக்கோஸு பீன்ஸு கேரட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வேக போட்டது வந்து நம்ம புளிய முடியாது, தண்ணி சூடாக இருக்கும். அதனால் தண்ணி பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா அந்த சூடு போக புளிஞ்சு தண்ணியை பூரா புளிஞ்சு எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கணும். இது வந்து நைட்டு டிஃபனுக்கு நைட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்றதுக்கு பாப்பாவுக்கு ஒரே விதமாக போர் அடிக்கி. சரி தோசை இட்லி எந்தாவது சப்பாத்தி இதை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ்லாம் கடையில் தான் வாங்கலாம் மாட்டோம் நாங்கள். அதனால் மீன் மேக்கரில் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நல்லா தண்ணியில் நல்லா புழிஞ்சிட்டு, அதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கணும். கை சூடாக இருக்குன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க, ஊற்றவும் சரியாயிடும். இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு மசால் பொடி, எங்கள் வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. கறி மட்டன் சிக்கன் எதுனாலும் சரி, நம்ம அரைச்சிட்டு வந்த மசால் பொடி வத்தப்பொடி இருந்துச்சு, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். சரின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நம்ம வச்சுருக்கிற மீல் மேக்கரையும், சோயா பீன்ஸுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், சில டைங்களில் மீல் மேக்கர் தான் நாங்கள் சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு அதை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வடைச்சட்டியில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வச்சுக்கிற வேண்டியதான். நல்லா ஒரு பிரட்டிட வேண்டியதான். உப்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கோங்க. உரப்பும் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா கூட போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு கொஞ்சம் உரப்பு இருந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம்.
என்னமோ எனக்கெலாம் உரப்புலாம் நல்லா சாப்பிடுவேன். சரின்னு சொல்லிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிற வேண்டிதான். நல்லா ஒரு பெரட்டிட வேண்டிதான். அது நேற்று வெள்ளிக்கிழமையினால நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா முட்டைலாம் ஊற்றலை. அது நேற்று பௌர்ணமி பார்த்திங்களா, அதனால் நான் முட்டைலாம் ஊற்றலை. சரி நல்லா ஒரு பிசைஞ்சு பரட்டி இந்தளவு நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடைச்சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம அதை போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. பூராத்தையும் போட்டுக்கிற வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். நான் வந்து சரி அவளுக்கு ரொம்ப பசிக்குதுன்ட்டா, சரின்னு சொல்லிட்டு டைம் ஆகிட்டு 8:30 ஆயிடுச்சு நைட்டு. அதுக்குள்ளேயே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெயும் ரொம்ப ஊற்றலை, ஓரளவுக்கு தான் ஊற்றினேன். போதும், இந்த அளவுக்கு போதும், கொஞ்சமானது தான். அதனால் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடையில் வாங்குகிற சிக்கன் ரைஸை விட சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், கறி மாதிரியே இருக்குது பாருங்களேன். யாராவது விருந்தாடி வந்துட்டாங்கன்னா திடீர்னு நம்ம சிக்கன் ரைஸ் மாதிரி இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா கூட யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்துங்க, வெறுவாயிலே சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்குள்ளேயும் குக்கரில் சாதம் வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு சாதம் வச்சு நம்ம பிரட்டினா தான் சூப்பராக இருக்கும். அதனால் குக்கரில் வச்சா நல்லா கொஞ்சம் பருக்கையாக இருக்கும்னால குக்கர்லேயும் சாதத்தை வச்சு ரெடி பண்ணி வச்சுருதுங்க. அதுலேயும் ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சிட்டோம்னா ஆறிடும். இது அதுக்குள்ளேயும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நம்ம இதே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு இதே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் ஒரு வேறு குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நல்லா ஆறிக்கிறட்டும்னு. நல்லா வந்துட்டு பார்த்திங்களேன், கறி மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. இந்தளவுக்கு வந்துடணும். அது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா வெந்திருந்துச்சுங்க. கறி மாதிரியே இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது மீல் மேக்கர் தான். எப்படி இருக்குது பாருங்களேன், கறி மாதிரியே இருக்கா. நான் எனக்கே ஒரு ஆச்சரியம், பரவாயில்லையே நல்லா கறி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. கடையிலலாம் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே ஆரோக்கியம் சார்ந்தது தான். வேகமாக ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தை மாற்றி எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. நல்லா வெந்துருச்சு. அது மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்துக்கும் பூரா எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இது மசால் பொடி வந்து எங்கள் வீட்டில் உள்ளது தான். நான் கடையிலேயே வாங்க மாட்டோம். இதில் எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. மசால் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் தான். நான் ஏதாவது மசால் பொடிக்கு எதுவும் போட்டேன்னா ஒன்றுமே போடவே இல்லை. நம்ம கடையில் வாங்கினது கூட போடலை. அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு எண்ணெயை வடிச்சிட்டு முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு இதை போட்டு நல்லா வதக்கிற வேண்டிதான். நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சோண்டு உப்பு வேணால் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா சாதத்துலேயும் உப்பு இருக்கும், நம்ம மீல் மேக்கர்லேயும் உப்பு போட்டிருக்கோம். அதுமாரி இதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அதுவங்க நல்லா இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே வதக்கினா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் அந்த எண்ணெயிலே நான் என்ன செஞ்சேன், ஒரு பிரட்டி வதக்கிற வேண்டிதான். நல்லா வதங்கி வரட்டும், ஏன்னா பச்சை வாசனை அடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா மேக்ஸிமம் இதுக்கு முட்டைக்கோஸ் இருந்தாகணும். அது மாதிரி இந்த குடமிளகா இருக்கணும், அதை இருக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. இருக்கிறத வச்சு செஞ்சாலே சூப்பராக இருக்கும். நான் 3 ஐட்டம் தான் சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு. மிளகா போடுவேன், ஏன்னா ஆல்ரெடி உரப்பு இருக்கிறதுனால போடலை. நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயே ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு மேலே போடுறதுக்கு மிளகும் சீரகமும் கொஞ்சம் பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி நம்ம அதில் போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நான் என்ன செஞ்சேன், மிளகு சீரகம்லாம் சாப்பிட்றது நல்லது தானே, அதனால் கொஞ்சம் பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாம். உரப்பு பார்த்து போட்டுக்கணும்.
ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதுலேயும் கொஞ்சம் உரப்பு இருக்குது, இதுலேயும் உரப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து போட்டுக்கணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சீரகமும் மிளகையும் அதில் போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்குது. போடவுமேவும் நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம என்ன செய்யலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை அதுக்குள்ளே போட்டு ஒரு பிரட்டிக்கிற வேண்டிதான். நம்ம இதில் போட்டுட்டு நான் சாதம் போட வேண்டிதான். ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. சாதத்தையும் போட்டு தட்டியாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சட்டியிலே நல்லா ஒரு பிரட்டிட வேண்டிதான். பிரட்டிட்டு நம்ம மேலே வச்சுருக்க அந்த மிளகு சீரகம் பொடிச்சு வச்சுக்கணும், அதையும் தூக்கி மேலே தூவிட வேண்டிதான். தூவி விட்டுட்டு நல்ல ஒரு பிரட்டி எப்படி கிடைக்கிற கலரை நம்ம எந்த கலருமே சேர்க்கவே இல்லைங்க. சூப்பரான மீன் மக்களுடைய சிக்கன் ரைஸ் மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணிடுச்சு. சரி பாப்பாவுக்கு வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தட்டு, பாப்பாவுக்கு ஒரு தட்டுன்னு சொல்லி 3 தட்டாக வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி மினி விளாக் வரும், நீங்கள் பாருங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு தாங்க. நன்றி, வணக்கம். பாப்பாவும் ஸ்கூல் போயிட்டாச்சு. பாய், குட் நைட். 8:30 9 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிதான். சூடு பறக்க எப்படி இருக்குதுமா ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கேட்டால் செஞ்சு கொடுங்க, சரியா? இந்த மாதிரி பண்ணாலே போதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் வெளியே சிக்கன் ரைஸ்லாம் வாங்கியே கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். குழந்தைங்களாம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ணி கொடுங்க, சரியா? நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே தான் ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாய், நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். டெய்லி நம்மளோட மினி விளாக் வரும், தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.